الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعنده مفاتيح الغيب لا يعلمها إلا هو صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام إن هذا الخير خزائن ولتلك الخزائن مفاتيح فطوبى لعبد جعله الله مفتاحا للخير ومغلاقا للشر أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நிறைய நலவுகளை படைத்துள்ளார். இந்த உலகத்துல அல்லாஹ் தஆலாவுடைய படைப்புகளில் அனைத்துமே நலமானதுதான். பாம்பு தேள்களும் கூட இந்த உலகத்தில் மனிதனுக்கு தீங்கி விளைவிக்கிறது என்ற கோணத்தில் பார்க்காவிட்டாலும் மற்றொரு கோணத்தில் அதனுடைய வாழ்வும் இந்த உலகத்தில் நலவுதான். என்னைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அனைத்தும் நலன். ஆனால் அந்த நலவுகளை அடையணும் அப்படின்னு சொன்னால் அதற்குண்டான முயற்சிகள் அது அவசியம். இது ரொம்ப அழகா என்ன செய்யணும்னு சொன்னா, ஒப்புமையாக சொல்றதா இருந்தா இப்படி சொல்லலாம், பூட்டும் சாவி. இந்த உலகத்தில் நிறைய நலவுகள் பூட்டுகளாக இருக்கிறது. அதை திறக்கக்கூடிய சாவிகளை அல்லாஹ் தஆலா நம்முடைய கையில கொடுத்திருக்கான். நிறைய லாக்கள் என்ன செய்யணும்னா எல்லாத்தையும் அன்லாக் பண்ணணும். அன்லாக் பண்றதுக்கான சாவி அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்காங்கன்னா நம்முடைய கைகளில் கொடுத்திருக்கிறான். ஒரு மனிதனுக்குள் இருக்கக்கூடிய சோம்பேறித்தனத்தை நீக்குவதற்கான சாவி என்ன? அவன் சுறுசுறுப்பாளனாக மாற வேண்டும், அவ்வளவுதான். அவன் கல்வியை அடைத்துக் கொள்ள வேண்டும், அறியாமையை போக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குண்டான சாவி கல்விகளை கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி எல்லாத்துக்குமே அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னா ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்கிறான். ஒரு மனிதன் அந்த சாவியை கையில் எடுக்கும் பொழுது அவன் அந்த நலவுகளை பெற்றுக் கொள்கிறான். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, இன்ன ஹாதல் கைர ஃபஸாஇன். இந்த உலகத்தின் நலவுகள் அப்படின்னு எதெல்லாம் இருக்கோ அது என்ன எப்படி தெரியுமா? அது ஒரு கஜானா பெட்டியை போன்றது, அது புதையலை போன்றது, அது மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது, அது பூட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. வலிதில்கல் ஃபஸாஇனி மஃபாத்தீஹ். சொன்னாங்க, அந்த எல்லா புதையல்களுக்கும் அந்த எல்லா கஜானாக்களுக்கும் தனித்தனியான சாவிகள் இருக்கிறது. அந்த சாவிகள் நாம கையில எடுத்தோம், அந்த சாவிகளின் மூலமாக அந்த நலவுகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து நபி அவர்கள் ஷரீஅத்தில் சொல்லப்பட்ட நலவுகளுக்குண்டான சாவிகள் என்ன அப்படிங்கிறத நாம பார்க்கணும். முதல்ல இந்த உலகத்தினுடைய வாழ்வு சுகமாக, அமைதியாக, நிம்மதியாக, பிரச்சனையே வந்தாலும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய முதல் சாவி என்னன்னா, ஒரு மனிதன் தன்னை படைத்த ரப்பை அங்கீகரிக்கும், தன்னை படைத்த இறைவனை ஏற்றுக்கொள்ளும். இது ரொம்ப என்ன செய்யறது? இந்த உலகத்துல ஒரு மனிதன் சுகமாக வாழ வேண்டும், பிரச்சனையும் நிம்மதியாக வாழ வேண்டும். காசு இருந்தாலும் சந்தோஷமாக, காசு இல்லை என்றாலும் சந்தோஷமாக, சொந்த வீடு இருந்தாலும் சந்தோஷமாக, வாடகை வீடு இருந்தாலும் சந்தோஷமாக, சொந்தம் நிலை இருந்தாலும் சந்தோஷமாக, எதுவுமே இல்லாட்டியும் சந்தோஷமாக, கையில் காசு இருந்தாலும் இல்லாவிட்டாலும், ஏழையாக இருந்தாலும் செல்வ நிலையில் இருந்தாலும், எல்லா நிலையிலும் ஒரு மனிதன் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையான விஷயம் என்ன தெரியுமா? அவன் இந்த உலகத்தை படைத்த ரப்பை ஏற்றுக்கொள்வதே, அவன் இஸ்லாத்தை அக்செப்ட் பண்ணும். எப்ப அவன் முஸ்லீமாக மாறிவிடுகிறானோ அங்கிருந்துதான் அவனுடைய வாழ்வில் சுகம் ஆரம்பிக்கும். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் மட்டும்தான் இந்த உலகத்துல எல்லா நிலையிலும் சந்தோஷமாக இருப்பான். பாருங்க, பொதுவாக உலகத்தில் எல்லாம் சந்தோஷமா வாழ முடியும். ஆனால் பிரச்சனைகளிலும், துன்பங்களிலும், சோதனைகளிலும் மகிழ்ச்சியாக உள்ளத்துல எந்த விதமான அந்த பலகீனங்களும் ஏற்படாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இஸ்லாமிய நம்பிக்கை மட்டும்தான், இஸ்லாம் மட்டும்தான் தீர்வு. ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, நீங்கள் இந்த உலகத்தில் உங்களை அல்லாஹ்வுடைய அடிமையாக மாற்றி விடுங்கள், இந்த உலகத்தில் நீங்கள் யாருடைய அடிமைகளாகவும் இருக்க மாட்டீர்கள். நபி ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க, தஈஸ அப்துத் தீனார் தஈஸ அப்துத் தராஹிம். சொன்னாங்க, தஈஸ வன்தகஸ்.
காசு பணங்களுக்கு அடிமையாக இருப்பவனுக்கு நாசம் உண்டாகட்டும். தீனாருடைய அடிமைகளுக்கு நாசம் உண்டாகட்டும். திர்ஹம்களுடைய அடிமைகளுக்கு நாசம் உண்டாகட்டும். நம்முடைய பாஷையில சொல்றதா இருந்தா காசு பணங்கள் செல்வங்களின் அடிமைகளுக்கு நாசம் உண்டாகட்டும். சும்மா இல்ல அவன் நாசமடையுது அப்படின்னு ஒண்ணும் இல்லை அவருக்கு. நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை காசுகளுடைய அடிமைகளாக வாழ்வதற்கு அனுப்பவில்லை, நாம் அல்லாஹ்வுடைய அடிமைகளாக வாழ வந்தோம். எனவேதான் எந்த சந்தர்ப்பம் கிடைக்குதோ எல்லா இடங்களிலும் நான் அப்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடிமை அப்படிங்கிறத ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் என்ன செய்யணும், அதை வெளிப்படுத்தி காட்டணும், தன்னை அல்லாஹ்வுடைய அடிமையாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி கொண்ட நேரத்துல எப்படி தன்னை காட்டிக் கொண்டாங்க? ஒரு பெரிய மன்னராக, வெற்றி வாகை சூடியவராக மக்காவுக்குள்ள வரல, ரொம்ப பணிந்தவர்களாக அல்லாஹ்வுடைய அடிமையாக உள்ளே நுழைகிறார். அல்லாஹ்வுடைய அடிமையாக உள்ளே நுழைகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியிடத்தில் ஆக நேசிச்ச குணம் என்னன்னு சொன்னா நபியினுடைய அந்த அடிமைத்தனம். இதைத்தான் அல்லாஹ் தஆலா நேசிக்கிறார். எனவேதான் இந்த உலகத்துல டெக்னாலஜியினுடைய எந்த வளர்ச்சியுமே இல்லாத ஒரு காலத்துல வானுலகை சென்றடைந்தது மட்டுமில்ல, 7 வானங்களையும் கடந்து அரிசிக்கு போயிட்டு வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த விண்ணுலக பயணத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவார்? சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி, என்னுடைய அடியானை, என்னுடைய அடிமையை நான் என்ன செஞ்சேன்னா இரவு பயணத்திற்காக நான் அழைத்து சென்றேன். எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கியாமத் வரைக்கும் யாருமே செய்ய முடியாது. எவ்வளவு பெரிய டெக்னாலஜி வந்தாலும் என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னா அந்த உச்சத்தை அடையவே முடியாது. அவ்வளவு பெரிய உச்சத்தை அடைந்த அந்த நபி அவர் கியாமத் வரைக்கும் எப்படி தெரியுமா பார்க்கப்படுவார்? அல்லாஹ்வுடைய அடிமையாக பார்க்கப்படுவார். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு நாம் கட்டுப்பட்டு நடக்க ஆரம்பித்து விட்டால், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் மட்டுமே நம்முடைய நோக்கமாக மாறி இருக்குன்னு சொன்னா நாம் உலகத்துல யாருக்கும் அடிமைகள் கிடையாது. எங்கிருந்தா என்ன செய்வோம் சொன்னா நம்முடைய மகிழ்ச்சியான வாழ்க்கை ஆரம்பமாகும். மகிழ்ச்சியான வாழ்க்கையின் சாவி இஸ்லாத்தில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் சொர்க்கத்தினுடைய சாவியாகும். இங்கேயும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை, அதே போல நாளைக்கு மறுமையில சொர்க்கத்தினுடைய சாவி இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். கண்ணியமிக்கல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்து நாம் தொழுகைக்குள்ள நுழைகிறோம். சொன்னாங்க மிஃப்தாஹுஸ் ஸலாத்தி அத்-துஹூர். நபியங்க ஹதீஸ் சொன்னது என்ன? மிஃப்தாஹுஸ் ஸலாத்தி அத்-துஹூர், தொழுகைக்குள் நீங்கள் நுழைய வேண்டுமா, தொழுகையினுடைய சாவி என்ன தெரியுமா? வுது, சுத்தம் என்று சொன்னார். இந்த ஒது அப்படிங்கிறது இன்னைக்கு சர்வ சாதாரணமா ஏதோ கைகால் மூஞ்சி கழுவுற மாதிரி ஆயிடுச்சு. ஏதோ கைகால் மூஞ்சி கழுவுற மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஒது அப்படிங்கிறது வெறும் கைகால் முகத்தை கழுவுவதல்ல, வெறும் கைகால் முகங்களை கழுவுவதல்ல. மாறாக இந்த ஒது என்பது நம்முடைய உணர்வுகளை என்ன செய்யணும்? தூண்டும். நம்முடைய உணர்வுகளை தூண்டணும். நம்முடைய முன்னோர்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். ஒது செய்ய ஆரம்பிக்கும் பொழுதே அவர்களுடைய நிலை மாறிடும். தொழுகைக்காக தயாராகிறதுக்கு ஒது செய்கிறார்கள் என்று சொன்னால் ஒது செய்யக்கூடிய அந்த ஆரம்பத்திலிருந்து நிலைகள் மாறிடும். முகத்தினுடைய நிறம் மாறிடும். முகத்தில் என்ன, தொழுகைக்கு முன்னாடி அல்லாஹ்வுக்கு முன்னாடி போய் நிற்க வேண்டும் அப்படிங்கிற அந்த உணர்வு ஏற்பட ஆரம்பிச்சு. அது எப்படி தெரியுமா? உணர்வு பூர்வமான ஒது. நம்முடைய ஒதுவுல எப்படி தெரியுமா? காமத் சொன்ன பிறகு வேக வேகமா வரும். காமத் சொன்ன பிறகு வேக வேகமா ஒரு கை கத்துருவோம், அப்படி கைகள் அப்படி. எப்படி ஒது செய்யணும், முறையா செய்யறோமா, இது எது பருள் ஏதாவது விடுபட்டு இருக்கா, சுண்ணத்துகள் ஏதாவது விடுபட்டு இருக்கா, அதெல்லாம் எதுவுமே தெரியாது, கவனிக்கிறது இல்லை. அப்படிங்கறது அடுத்த கட்டம். என்ன செய்யறோம்னா நாம் அதுல என்ன செய்யறோம், கொஞ்சம் ஒதுவுல எது செய்யாட்டி ஒது கூடாம போயிடும் அப்படிங்கறத கூட என்ன செய்ய பலருக்கு தெரியுது. வேக வேகமா என்ன செய்யறோம்னா ஒது செய்கிறோம், ஒது செஞ்சுட்டு அப்படியே மஸ்ஜிது கூட நுழைகிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் ஒது எப்படி இருக்கணும்? ஒது எப்படி இருக்கணும்? நம்முடைய முன்னோர்கள் இருக்கக்கூடிய சில நபர்கள் என்ன செய்யறாங்கன்னா ஒது செய்யும் பொழுது ஒவ்வொரு உறுப்பையும் கழுவும் பொழுது ஒரு துஆவோடு கழுவார்கள். ஒரு துஆ செய்து கொண்டே கழுவாரா. முகத்தை கழுவும் போது சொல்லுவாங்களா, யா அல்லாஹ் இந்த முகத்தை கியாமத்துல பிரகாசிக்கும் முகமாக ஆக்கிரு, இருட்டடிச்ச முகமாக நீ ஆக்கிற. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஜூஹு யௌமஇதின் நாதிரா,
நாளைக்கு கியாமத்துடைய நாள சில முகங்கள் பிரகாசிச்சு கொண்டிருக்கும். குர்ஆன்ல இன்னொரு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், இன்னும் சில முகங்கள் எப்படின்னு இருளடைந்து போயிருக்கும், என்னுடைய முகத்தை பிரகாசிக்க செஞ்சிரு. யோசிச்சு பாருங்க, இந்த எண்ணத்தோடு முகத்தை கழுவும் பொழுது நாம் தொழுகைக்குள் எவ்வளவு ஈடுபடும். கையை கழுவும் பொழுது துவா செய்வாங்களா, யா அல்லாஹ் இந்த வலது கையை கழுவுறேன், இந்த வலது கையில என்னுடைய அமல் நாம பட்டோலையை கொடுத்துரு. இடது கையை கழுவும் போது என்ன செய்யறாரு, அவர் துவா செய்யறாரு, யா அல்லாஹ் இந்த கையில என்ன செஞ்சிடாத, என்னுடைய அமல் நாம பட்டோலையை கொடுத்துறாரு. தலைக்கு மசக செய்யறாரு, நியத்து செய்யறாரு, யா அல்லாஹ் நிழலே இல்லாத அந்த கியாமத்துடைய நாள்ல உன்னுடைய அரிசியுடைய நிழலை என்னுடைய தலைக்கு கொடுத்துறியான். கால்களை கழுவுறாரு, துவா செய்யறாங்க, யா அல்லாஹ் இந்த கால்களை உன்னுடைய மார்க்கத்தின் மீது ஸ்திரமாக்கி. இந்த உணர்வோடு நாம ஒது செஞ்சுட்டு மஸ்ஜிதுக்குள்ள வந்து தக்பீர் கட்டி தொழுது பாருங்க, நம்முடைய தொழுகை எவ்வளவு உயிரோட்டமானதாக, தொழுகை எவ்வளவு உயிரோட்டமானதாக. நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த எந்த விஷயமும் எதுவுமே சாதாரணது, எதுவுமே சாதாரண விஷயம் இல்ல. ஒரு ஹதீஸ் நபி அவங்க சொல்லுவாங்க, லா தஹ்கிரன்ன பில் மஅரூஃபி ஷைஆ, நன்மைகளில் எதையுமே என்ன செஞ்சிராதீங்க, நீங்க லேசாக கருதி விடாதீங்க, லேசாக கருதி விடாதீங்க. நபி அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வர்றாரு, வந்து கேட்கிறாரு, யாரோ சொல்லா, வாழ்க்கையில எனக்கு பரக்கத்தே இருக்க மாட்டேங்குது, என்ன செய்யறது, நீ ஆடு நிறைய தஸ்பீஹ் செய் அப்படியெல்லாம் சொல்லல, எப்பவுமே ஒதுவோடு இருந்து பாருன்னு சொன்ன. எப்பொழுதும் ஒதுவோடு இருந்து, ஒண்ணுமில்லைங்க. குறிப்பாக பெண்களுக்கு அவங்க தொழுகையுடைய நேரம் வந்தும் தொழுகைக்குண்டான எல்லா விதமான வாய்ப்புகள் இருந்தும் தொழாம போறதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா, இந்த ஒது இல்லாமல் எந்திரிச்சு போய் பைப்பை திறந்து ஒது செஞ்சு அதை தொடச்சு அதுக்கப்புறம் தொழுகணும். அதெல்லாம் ரொம்ப பெரிய வேலை, அதெல்லாம் என்னங்க ரொம்ப பெரிய வேலை. நல்லடியார்களே, ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொன்னா, சமையல் வீடியோ, அதுக்காக என்ன செய்வாங்க, எவ்வளவு வேண்டுமானாலும் மெனக்கிடுவாங்க. ஒரு ஷார்ட்ஸ் என்ன செய்யணும்னு சொன்னா, சரியா ரெக்கார்ட் ஆகலைன்னா எத்தனை தடவை வேணா திருப்பி திருப்பி செய்யறதுக்கு தயார். என்ன செய்ய, ரொம்ப சந்தோஷமா, ஏன் அதை 4 பேர் பார்ப்பாங்க, மகிழ்ச்சி அடைவாங்க. அதன் மூலமாக சில சமயத்தில் என்ன வரலாம், லைக்ஸ் வரலாம், நம்மள கமெண்ட்ஸ்ல வந்து நம்மளை புகழ்வாங்க, அப்படிங்கிறது எல்லாமே நல்லடியாரே. நான் ஒது செய்துட்டு ரப்புக்கு முன்னாடி போய் நிற்கும் போது என்னுடைய ரப்பு மகிழ்ச்சி அடைவான் அப்படிங்கிற எண்ணம் இருந்திருந்தா நம்ம என்ன செய்ய மாட்டோம்னு சொன்னா, தொழுகையை விட மாட்டோம், தொழுகை என்ன செய்ய மாட்டோம், கண்டிப்பாக விட மாட்டோம். நல்லடியார்களே, அதனால சொன்னாங்க, ஒது எப்பவுமே ஒதுவோடு இருந்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்யணும் சொன்னா, ஒரு விதமான புத்துணர்ச்சியை உணர்வும், ஒரு விதமான புத்துணர்ச்சியை உணர்வும். நம்முடைய முன்னோருடைய வழக்கம் அது, எப்பவுமே ஒதுவோடு தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய நேரங்களை கழிப்பார்கள். ஒதுவோடு இருப்பது அப்படிங்கிறது ஒரு தனி ஒரு என்ன செய்யணும்னா ஒரு அமலாக பார்க்கப்பட்டது. நல்லடியார்களே, அதனால இந்த ஒது அப்படிங்கிறது தொழுகைக்குண்டான சாவி என்பதாக சொல்லப்பட்டாலும், இந்த ஒது அப்படிங்கிறது வாழ்க்கையினுடைய பரக்கத்துகளுக்கு காரணமாகும், வாழ்க்கையினுடைய பரக்கத்துகளுக்கு காரணமாகும். ஒது இருந்துச்சு, எப்ப வேண்டுமானாலும் குர்ஆனை ஓதலாம். ஒது இருந்துச்சு, திடீர்னு உள்ளத்துல ஏதாவது பதட்டம் ஏற்பட்டுச்சு, 2 ரக்காத் தொழுகணும் அப்படின்னு உள்ள ஆசைப்பட்டுச்சு, கடைக்கு போறோம், என்ன செய்யறோம், துளி உள்ள நுழையிறோம், ஒதுவோட நம்ம கடைக்குள்ள நுழையிறோம், 2 ரக்காத் யாருமே இல்ல, ஒரு 2 ரக்காத் தொழுகலாமே நினைச்சு பாருங்க, தொழுக முடியும். ஒது இல்லாம கடைக்குள் நுழைஞ்சு பாருங்க, தொழுகணும்னு நினைச்சாலும் இப்ப ஒது செய்யறதுக்காக எந்திரிச்சு வெளியே போகணுமே அப்படிங்கறதுக்காக என்ன செய்ய மாட்டோம், நம்ம அந்த வேலையை செய்ய மாட்டோம். நல்லடியார்களே, அதனால முடிந்த அளவு ஒதுவோடு என்ன செய்யணும் சொன்னா, நாம் எங்க இருந்தாலும் ஒதுவோடு நம்முடைய நேரங்களை கழிக்கணும். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கத்தில் நடமாடக்கூடிய அந்த சப்தத்தை, அவருடைய காலடி சப்தத்தை நபி அவர்கள் என்ன செய்யறாங்க, சொர்க்கத்தில் கேட்டு உணர்கிறார்கள். காரணம் கேட்டார்கள், பிலாலே உனக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து கிடைச்சிருக்குன்னு சொன்னா, உன்னிடத்துல ஏதோ ஒரு கண்டினியூவான ஏதோ ஒரு சிறப்பான ஒரு செயல் இருக்கு. அதாவது ஒண்ணு இருக்கு என்ன அப்படின்னு சொன்னா, கடமைகளை நிறைவேற்றுதல். இன்னொன்னு என்ன தெரியுமா, இது கடமை இல்லை, ஆனால் இந்த செயலை நான் தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு உறுதி எடுத்து நான் தொடர்ந்து கண்டிப்பா செஞ்சுட்டு வரேன். என்ன காரணம், என்ன சூழல் வந்தாலும் என்ன செய்ய மாட்டேன்னா அதை விட மாட்டேன். அந்த மாதிரி என்ன செய்யறதுன்னா, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஒரு செயல், ஒரு நல்ல அமல் இருந்துச்சு. கேட்டாங்க, என்ன காரணம், உனக்கு இவ்வளவு ஒரு அந்தஸ்து, ஏதோ ஒரு நீ செயலை தொடர்ந்து செஞ்சு கொண்டு வர்ற, அந்த செயலை நீ என்னைக்குமே விடுறதில்லை, அதனால அல்லாஹ் உன்னுடைய அந்தஸ்து எவ்வளவு உயர்த்தி இருக்கிறான். சொன்னா, யா ரசூலுல்லாஹ், பகலிலோ இரவிலோ எப்பொழுது ஒழு புரிந்தாலும் உடனே ஒழு செஞ்சு,
உடனே என்ன செஞ்சுக்குவேன், ஒது செஞ்சுக்குவேன். ஒது செஞ்சுட்டு முடிந்த அளவு எத்தனை ரக்காத்துகள் தொழ முடியுமோ, 2ஆக 4 6 8 எத்தனை ரக்காத் தொழ முடியுமோ ஒதுவினுடைய காணிக்கையாக நான் அத்தனை ரக்காத்துகளை தொழுது கொள்வேன். அன்னைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்களுடைய இந்த செயல் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானதாக ஆயிடுச்சு. அவனுடைய அந்த செயல் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானதாக ஆயிடுச்சு. உலகில் இருந்து கொண்டே சொர்க்கத்தில் நடமாடிய சஹாபி ஹஜ்ரத் பிலால், அவனுடைய காலடி சப்தம் அங்க கேட்கும். அப்ப இந்த ஒது அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்யணும், நிறைய விஷயங்களுக்கு அது சாவியாக, நலவுகளின் சாவியாக மாறும். அதே போல சொன்னாங்க, உண்மை பேசுதல் நன்மைக்கு வழிவகுக்கும். நமக்கு நிறைய நலவுகள் கிடைக்கணும்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா, உண்மை பேசக்கூடிய தன்மை நமக்குள்ள இருக்கணும். ஆரம்பத்தில் உண்மை பேசும் பொழுது என்ன ஆகும்னு சொன்னா, அது சில நஷ்டங்கள் ஏற்படத்தான் செய்யும். இன்னைக்கு வியாபாரம் அப்படின்னு சொன்னாலே பொய் சொல்லாம வியாபாரம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. நல்லடியார்களே, ஆனால் என்ன அப்படின்னு சொன்னா, பொய் சொல்லி வியாபாரம் செஞ்சதுன்னா வியாபாரம் நடந்துரும். ஆனால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன்கள் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வராது, சந்தோஷத்தை கொண்டு வராது. ஒரு மனிதர் என்ன செஞ்சார்னா, அவருடைய தந்தையுடைய இறப்புக்கு பிறகு அவர் சொன்னாரு, எங்க அத்தா ஒரே ₹1 ஹலாலான பொருளை விட்டுட்டு போயிருந்தானா நாங்க சந்தோஷமா இருந்திருக்க மாட்டோம். சொத்துக்கள் நிறைய விட்டுட்டு போனாரு, ஆனா எல்லாம் ஹராம், எல்லாமே ஹராம். என்ன செய்ய முடியல, வாழ்க்கை நிம்மதி இல்லை. சொத்துக்கள் நிறைய கிடைச்சிருச்சு, ஆனா என்ன இல்ல, வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல, நிம்மதி இல்ல, நோயிலேயே சுத்திட்டு இருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலுடைய செலவுகள், திடீர்னு வரக்கூடிய செலவுகள், இப்படியே வாழ்க்கை இருக்கு. நல்லடியார்களே, அதனால என்ன அப்படின்னா, உண்மை அப்படிங்கிறது நன்மைக்கு வழிவகுக்கும். இந்த நன்மை சொர்க்கம் வரைக்கும் நம்ம எடுத்துருக்கு. குறிப்பா சொன்னாங்க, குழந்தைகளுக்கு உண்மை பேசக்கூடிய பழக்கத்தை கற்றுக் கொடுங்கள். இந்த காலத்துல குழந்தைகளுக்கு நீங்கள் சலாம் சொல்லக்கூடிய பழக்கத்தையும், அதே போல உண்மை பேசக்கூடிய பழக்கத்தையும் நீங்க கற்றுக் கொடுங்க. உங்களுடைய குழந்தைகளை நீங்க எங்க விட்டாலும் தைரியமாக இருக்கலாம். காரணம் என்ன தெரியுமா, அந்த இடத்துல அவன் நான் தப்பு செஞ்சுட்டா நான் பொய் பேச வேண்டியது வரும் அப்படிங்கிறதுக்காக அந்த தவறுகளை இருந்து தவிர்த்து இருப்பான். உண்மை பேச வேண்டும் என்பதற்காக என்ன செய்வானா, அவன் தவறான காரியங்களை செய்யாமல் இருப்பான். ஆனா விஷயம் என்ன தெரியுமா, குழந்தை உண்மை பேசணும் அப்படின்னா பேரண்ட்ஸ் முதல்ல உண்மை பேசணும். அங்கதான் விஷயம். போன் பண்ணி என்ன செய்யறாரு, ரொம்ப தெளிவா இவர் என்ன வீட்டுல இருந்து கிளம்பவே இல்லை பாய், கிளம்பி வந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. கிளம்பி வந்துகிட்டு இருக்கிறேன், பையன் முன்னாடி உட்கார்ந்து பாக்குறேன், பையன் முன்னாடி உட்கார்ந்து நம்முடைய பேச்சுக்களை கவனிக்கிறா, அத்தா என்ன சொல்றாரு அப்படிங்கிறது. கிளம்பவே இல்லை, ஆனா அத்தா என்ன சொல்றாரு, இதோ வந்துட்டு இருக்க பாய், ஏன் பக்கத்துல வந்துட்டேன், ஏன் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி. இது ஏதாவது நிமித்தல்லாகவே இது ஒரு துறையில் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் நம்முடைய பேச்சுக்கள், குழந்தைகள் உண்மை பேசணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல என்ன செய்யணும், நம்முடைய பேரண்ட்ஸ் முதல்ல என்ன செய்யணும், நாம உண்மை பேச ஆரம்பிக்கணும். நாம உண்மை பேச ஆரம்பிச்சோம்னு சொன்னா கண்டிப்பா நம்முடைய குழந்தைகள் உண்மை பேசுபவர்களாக மாறுவார்கள். அவங்க உண்மை பேசுபவர்களாக மாற்றக்கூடிய அந்த பலு, அந்த சுமை, அந்த பொறுப்பு பெற்றோர்களாக நம்மிடத்தில் தான் இருக்கு. அதற்கடுத்து சொன்னாங்க, கல்வி வேண்டும் என்று சொன்னால் அதற்குண்டான சாவி என்ன தெரியுமா, அழகிய கேள்விகளை நீங்கள் கேட்க வேண்டும். மார்க்கம் சம்பந்தமான அழகிய கேள்விகளை கேட்க வேண்டும். அழகிய கேள்விகள் மட்டும்தான் உங்களுடைய ஞானங்களை அதிகப்படுத்தி கொடுக்கும். கல்வியின் திறவுகோல் இதுதான். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, எனக்கு தெரியாது அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு தெரியுமா, இது மார்க்கத்தினுடைய பாதி இல்முன்னு சொன்னாங்க. மார்க்கத்தினுடைய பாதி இல்மு, மீதி எங்கெங்க இருக்கு, மீதி கேள்விகளில் இருக்கிறது. மீதி எங்க இருக்கு, கேள்விகள் இருக்கு. நல்ல கேள்விகள் உங்களுடைய கல்வி ஞானத்தை வளர்த்தி கொடுக்கும். உங்களுடைய கேள்விகள் என்ன அப்படின்னு சொன்னா விதண்டாவாதமாக அல்லது பிரயோஜனமற்றதாக இருந்தால் நீங்கள் அதிலிருந்து எந்த விதமான பலனையும் அடைந்து கொள்ள மாட்டீர்கள். அதனால சொன்னாங்க, கல்விக்குண்டான சாவியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகிய கேள்விகளில் வைத்திருக்கிறார். இறை உதவியின் சாவி அல்லாஹ் தஆலா பொறுமையில் வைத்திருக்கிறார். அதுதான் என்னது, அந்த பூட்டை இறை உதவி அப்படிங்கிற அந்த லாக்கை நம்ம அன்லாக் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்மள்ட்ட பொறுமைங்கிற சாவி வேணும். பொறுமைங்கிற சாவி வேணும். எவ்வளவு துன்பங்கள், சிரமங்கள் எல்லாத்துக்கும் இடையில நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ் தஆலா பார்க்கிறான். என்னை விட்டு என்னுடைய உள்ளம் திரும்புதா இல்லைன்னு பார்க்கணும்.
என்னை விட்டு இவன் திரும்பிட்டானா இல்லையா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா பார்க்கிறான். அந்த பொறுமையை மேற்கொண்டு என்ன செய்யறாரு, அல்லாஹ்வை நோக்கி தன்னுடைய அந்த வழியை அமைத்துக் கொண்டார் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா வாசல்களை இலகுவாக்குறார். இன்னும் சொன்னாங்க, மற்றவங்க ஏதாவது பேசினாங்கன்னு சொன்னா உடனே ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க, பொறுமை மேற்கொள்ள வேண்டும். என்ன விஷயம் பேசப்படுதோ எல்லா இடத்திலும் ரியாக்ட் பண்றது அப்படிங்கிறது அது என்ன கிடையாது, அறிவாளித்தனம் கிடையாது. இன்றைக்கு நவீன காலத்துல எல்லாத்துக்குமே உடனடியாக பதில் தருபவனை பெரிய அறிவாளியாக நினைக்கிறார். நீங்க அப்படிதான் எதுவாக வாட்ஸ்அப்ல ஏதாவது ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா இதுக்கு என்ன செய்யும், உடனே யாராவது பதில் சொன்னானா பரவாயில்ல, இவருதான் என்ன செய்யறாரு, ரொம்ப ஆக்டிவா இருக்கிறார், உடனே பதில். அந்த பதில் சரியா தப்பா, சில சமயத்துல சரியா இருக்கும், சில சமயத்துல அந்த ஒரே ஒரு வார்த்தை என்ன ஆகும் சொன்னா பூகம்பமாக அது என்ன ஆகும், பூதாகரமாக வெடித்து நல்லடியார்களே. எல்லா கேள்விகளுக்கும் எல்லா செயல்களுக்கும் உடனே என்ன ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. முதலில் உள்வாங்க வேண்டும். அதற்கடுத்து அந்த இடத்தில் நாம் பதில் சொல்வது சரியாக இருந்தால் மட்டும்தான் பேச வேண்டும். இமாம் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன செய்யறாங்க சொன்னா ஒரு திருமணத்துக்கு போயிருக்கிறாங்க. அந்த சமயத்துல அவர்கள் மக்கள் இடத்துல அவ்வளவு பிரபல்யமாக இல்லை. அந்த சமயத்துல கல்வியை கற்கக்கூடிய அந்த வழியில போய்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு சொந்தத்துல ஏதோ ஒரு நிக்காவுக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக போறாங்க. அங்கு மார்க்கத்துக்கு புறம்பான சில காரியங்கள் நடக்குது. அமைதியா எந்திரிச்சு வந்துட்டாங்க. கேட்டாங்களா அவங்கள்ட்ட சில பேரு, நீங்க ஏன் பேசல சொல்லல சொன்னால, இந்த இடத்தில் நான் பேசுவது எந்த விதமான மாற்றத்தையும் கொண்டு வர போறது கிடையாது. மராக என்ன செய்வானா, இவர்கள் நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை கேடியாக ஆக்கி விடுவார். இந்த இடத்தில் பேசுவது உசிதமல்ல, இந்த இடத்தில் பேசக்கூடாதுன்னு வந்துட்டாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நபர் என்ன செய்யறாங்க, ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுல வந்து உட்கார்ந்தவர் ஏதோ சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல உட்கார்ந்து என்ன செய்யறாங்க, அபூபக்கரை பார்க்கறாங்க. அவர் எதுவுமே பேசல, அமைதியாவே உட்கார்ந்து இருக்கிறார். நபி அவங்க சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறாங்க. நபி அவங்க சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாதுன்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சில வார்த்தைகளை பேசினாங்க. நபி அவங்க எந்திரிச்சு போயிட்டாங்க. நபி எந்திரிச்சு போன உடனே ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு பயம். பொதுவாகவே சஹாபாக்களுக்கு என்னன்னா, நம்முடைய செயல்கள் நபிக்கு ஏதாவது துன்பத்தை கொடுத்துருமோ, நபி அவங்க கோபம் அடைஞ்சிருவாங்களோ அப்படிங்கிற எண்ணம் அதை பார்த்துட்டே இருப்பாங்க. என்னாச்சு, நபி அவங்க எந்திரிச்சு போன அபூபக்கர் பின்னாடியே எந்திரிச்சு வந்துட்டாங்க. யார சொல்ல, அவன் என்னை இந்த திட்டுனா சும்மா இல்லை, பயங்கரமா திட்டுனா சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருந்தீங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை என்ன செஞ்சேன்னா பேசுன, எந்திரிச்சு வந்துட்டீங்களே. சொன்னாங்களா, நீ பொறுமையோடு அமைதியா உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் பக்கத்துல ஒரு மலக்கு இருந்து அவன் எதெல்லாம் உன்னை சொல்லி கொண்டிருந்தாரோ அது எல்லாத்துக்குமே அவர் சொன்னார், அலை அலை அலை, நீ நாசமா போன அப்படின்னு அவர் என்ன சொல்ற, மலக்கு சொல்றாரு, அது உனக்கு நடக்கட்டும், உனக்கு இப்படியா இருக்கணும், அது உனக்கு நடக்கட்டும். எதெல்லாம் திட்டுகிறாரோ அதெல்லாம் அவர் பக்கம் திருப்பி கொண்டிருந்தால் எப்ப நீ பேச ஆரம்பிச்சியோ மலக்கு போயிட்டாரு, சைத்தான் உள்ள வந்துட்டான். மேற்படியா இருக்கிற இடத்துல எனக்கு வேலை கிடையாது, எந்திரிச்சு வந்துட்டேன். தஹல ஷைத்தான், அந்த இடத்துக்கு என்ன வந்துட்டா, ஷைத்தான் வந்துட்டான். நல்லடியார்களே, அப்ப என்ன அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்குமே நம்ம என்ன உடனடியாக பதில் தரணும், நான் பேசணும் அப்படின்னு நினைக்க தேவையில்லை. நம்ம எதிர்கொள்ளக்கூடியவங்க ரெண்டே விதம். ஒன்னு என்ன அப்படின்னு சொன்னா, அவர் தீயவராக இருப்பார், தீயவரை பழிவாங்க வேண்டியது நம்முடைய பொறுப்பல்ல. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ற மாதிரி, நான் என்ன செய்வேனா, தீயவர்களுக்கு பாவிகளை நான் பழி வாங்கி விடுவேன் அப்படிங்கிறான். அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா அந்த வேலையை பார்த்துக் கொள்வார். நல்லவனாக இருந்தால் நாம் கெட்டவர்களாக இருக்கிறோம், நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டிய அந்த நிலைக்கு நாம் வந்து விட வேண்டும். நல்லடியார்களே, எனவே அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கணும்னு சொன்னா அதற்குண்டான சாவியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சிருக்கா, பொறுமையில் வைத்திருக்கிறார். அது பேர் சொன்னாங்க, நிஅமத்துகள் நிறைய கிடைக்கும். என்னுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய நிஅமத்துகள், வீடு கிடைக்கணும், அதே போல இன்னும் நல்ல மனைவி இருக்கணும், குழந்தைகள் இருக்கணும், நல்ல வியாபாரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நினைக்கிறோம். இது மனிதனுக்கு உண்டான இயற்கையான ஆசை. அல்லாஹ் தஆலா இதை வேணான்னு சொல்ல, இந்த ஆசை, இந்த நிஅமத்துகள் நிறைய கிடைக்கணும், இது நிஅமத்தாக கிடைக்கும். ஒண்ணு என்னன்னா, அல்லாஹ் தஆலா கொடுத்துருவான், கொடுத்துட்டு சோதிக்க ஆரம்பிச்சிடும். கொடுத்துட்டு அல்லாஹ் சோதனை என்ன செக் வச்சிருவான். என்ன செய்யும், நல்லா எல்லாமே இருக்கும், எதையுமே யூஸ் பண்ண முடியாது. நீ கேட்டது எல்லாத்தையும் கொடுத்துருவான், ஆனா யூஸ் பண்ண முடியாத மாதிரி அல்லாஹ் தஆலா செக் வச்சிருவான். அப்படி இல்ல, கிடைக்கக்கூடிய நிஅமத்துகள் நமக்கு அதாபாக
வபாலாக தீங்காக மாறிவிடக்கூடாது. எப்படி இருக்கணும்னு சொன்னா அது நமக்கு பலனுள்ளதாக மாறும். அதுக்கு என்னங்க, நிஅமத்துகள் கிடைக்கணும்னு சொன்னா அதற்குண்டான அடிப்படையான விஷயம் என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மாதிரி லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும், நீங்க என்ன செய்யுங்க, எனக்கு நன்றி செலுத்துங்க. எது கிடைத்திருக்கிறதோ கிடைத்ததற்கு நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ் தஆலா சொல்ற அதுக்கு கருத்து அதிகப்படுத்தி கொடுக்கும். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. இது அரசாங்கத்தினுடைய வாக்குறுதிகள் கிடையாது, அல்லது அரசியல்வாதிகள் சொல்லக்கூடிய வாக்குறுதிகள் கிடையாது. இன்னைக்கு சொல்லிட்டு நாளைக்கு சொன்னா கேட்டுருவாங்க, அப்படியே நான் பேசவே இல்லைன்றுவாங்க. இந்த உலகத்தினுடைய ஆட்சியாளன் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, நீங்க நன்றி செலுத்துங்கள், அல்லாஹ் அதிகப்படுத்தி கொடுப்பா, நான் அதிகப்படுத்தி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆன்ல என்னோட இடத்துல சொல்லிட்டான். ஆனா மனுஷன் எப்படி தெரியுமா, நன்றி செலுத்தவே மாட்டான். மனுஷன் நன்றி செலுத்த மாட்டான். இதே அல்லாஹ் தஆலா எனக்கு ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டான், யஅமலு ஆல தாவூத ஷுக்ரா வ கலீலும் மின் இபாதியஷ் ஷகூர். அல்லாஹ்வுக்கு நம்மளை பத்தி தெரியும்ல, அல்லாஹ்வுக்கு நம்மளை பத்தி நல்லா தெரியும். அல்லாஹ் தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய அவங்களை பார்த்து சொல்ற, தாவூதுடைய குடும்பமே நீங்க நன்றி செலுத்துதலை கட்டாயமாக்கி கொள்ளுங்க, பற்றி பிடித்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றா, கலீலும் மின் இபாதியஷ் ஷகூர், என்னுடைய அடியார்கள்ல நன்றி செலுத்துறவங்க ரொம்ப குறைவு. என்னுடைய அடியார்கள்ல நன்றி செலுத்துபவர்களுடைய அந்த பெர்சன்டேஜ் இருக்கே ரொம்ப கம்மியா இருக்குன்னு அல்லாஹ் தஆலா சொல்றா. இப்ப நாம யோசிக்க வேண்டியது என்ன தெரியுமா, அந்த கம்மியான பெர்சன்டேஜ் அந்த மக்கள் இருக்கிறாங்க தெரியுமா, அந்த மக்களோட நாம சேர்க்கணும். அவ்வளவுதான். அல்லாஹ் தஆலா டிக்ளேர் பண்ணிட்டா, இது கூட போறதெல்லாம் கிடையாது. அல்லாஹ்வுடைய வார்த்தை பொய் இல்லை. ஆனால் நாம பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா, நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பண்புகளை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பல இடங்கள்ல சொல்லிட்டு ஒரு இடத்துல சொல்றான், ஷாக்கிரன் லி அன்உமி. அவர் யார் தெரியுமா, சின்ன சின்ன நிஅமத்துகளுக்கு ஷுக்ர் செய்றவர். சின்ன சின்ன நிஅமத்துகள் அதெல்லாம் அல்லாஹ்வுடைய பாக்கியமா. நான் நடந்து வர்றேன், ஒரு எட்டு எடுத்து வைக்கிறேன், நாம நினைக்கலாம் என்ன அப்படின்னு சொன்னா இது என்ன அல்லாஹ்வுடைய இதுல என்னது நன்மை, அல்லாஹ் என்ன கொடுத்துட்டா, நடக்கிறதெல்லாம் ஒரு நிஅமத்தா அப்படின்னு சொல்லி நாம நினைக்கலாம். நடக்க முடியாத எத்தனையோ நபர்கள் இருக்கிறாங்க, அவங்கள போய் பார்த்த பிறகு தெரியும், ஆஹா வீல் சேர்ல வச்சு எத்தனையோ பேர் போயிட்டு இருக்கிறாங்க. நியமிக்கல்லாமே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஷாக்கிரன் லி அன்உமிஹி, அல்லாஹ்வுடைய சின்ன சின்ன நிஅமத்துகளுக்கும் என்ன செய்றாங்க, நன்றி செலுத்துபவர்கள். அல்லாஹ் தஆலா சொல்ற மாதிரி என்ன, நாம் நன்றி செலுத்த ஆரம்பிச்சுட்டோம், நம்முடைய ரிஸ்குடைய வாசல் திறக்கும், நம் நிஅமத்துகளுடைய வாசல் திறக்க ஆரம்பிச்சிரும். இது என்ன அப்படின்னா, நிஅமத்துகள் கிடைப்பதற்குண்டான சாவி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தல வச்சிருக்கான். நியமிக்கல்லாஹ்வே நல்லியலே. ஆனா நம்முடைய வாழ்க்கையில இந்த நலவுகளின் சாவிகளை நம்ம கையில் எடுக்கணும். முதல்ல இஸ்லாம்ங்கிற சாவி அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறா. இதை என்ன செய்யணும் சொன்னா, சரியான முறையில் இந்த சாவியை பயன்படுத்தி நாம் உள்ளத்துல அல்லாஹ்வுடைய மகிமையை, அல்லாஹ்வுடைய அன்பை, மார்க்கத்தினுடைய ஊன்றுகோலை என்ன செய்யணும், நம்முடைய உள்ளத்துல விதைக்கணும். இரண்டாவது, தொழுகைக்குண்டான சாவியாக இருக்கக்கூடிய அந்த ஓது நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கணும். உண்மை பேசக்கூடிய அந்த சாவி என்ன செய்யணும் சொன்னா, நாம் கையில் எடுத்துக் கொள்ள வேண்டும். அழகிய கேள்விகளை, மார்க்கம் சம்பந்தமானதாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய மற்ற தொழில் சம்பந்தமாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலும் நம்முடைய கேள்விகளை அழகாக்கி கொண்டால் நமக்கு உண்டான சரியான பதில்கள் நமக்காக காத்திருக்கிறது. பொறுமை அப்படிங்கிற அந்த சாவி எடுத்துட்டு போனா அல்லாஹ்வுடைய அந்த இறை உதவி நாம் பெற்றுக்கொள்ளலாம். எல்லாத்துக்கும் மேலாக ஒவ்வொரு மனிதனும் விரும்பக்கூடிய வாழ்க்கையினுடைய நியமத்துகள் எனக்கு விஸ்திகரமாகணும், ரிஸ்க் நிறைய கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. மக்கள் யாராவது உங்களிடத்துல வந்து எப்படிங்க வியாபாரம் போயிட்டு இருக்கு, ஏதோ போதுபை, ஏதோ அப்படியே போயிட்டு இருக்கு சொல்லாதீங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னா நெருக்கமாக்கி கொடுத்திருக்கிறா. அல்லது வெறும் அல்ஹம்துலில்லாஹ்வோட நிப்பாட்டி கொள்ளும். அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதுக்கு சில இடங்கள்ல பயமா இருக்கு அப்படிங்கிற, ஏன் அப்படியா அல்ஹம்துலில்லாஹ் சொல்ற அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா நீ எப்படி இருப்ப அப்படின்னு. நியமிக்கல்லாஹ்வே நல்லடியே, யாரோ என்னமோ நினைச்சிட்டு போட்டோம். ஆனால் இந்த வார்த்தை இந்த உலகத்துல மிகப்பெரிய மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரும், உள்ளத்துக்கு அமைதியை தரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சாவிகளை எடுத்து நம்முடைய வாழ்க்கையை மிகவும் சிறந்ததாக ஆக்குவதற்குண்டான பாக்கியத்தை தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.